ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். தீபாவளி பண்டிகைக்கு நிறைய விதமான பலகாரங்கள் செய்வோம். அதில் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ஜாங்கிரி. அதுவும் மினி ஜாங்கிரினா சொல்லவே வேணாம், வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, எஸ்பெஷலி கிட்ஸ். மினி ஜாங்கிரி செய்கிறதுக்கு 1 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். உடைச்ச உளுந்து எடுக்கிறத விட இது போல் முழு உளுந்து எடுத்தோன்னா நமக்கு உபரி, அதாவது மாவோட குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். உளுந்தில் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு 2 hours ஊற விட்டுறலாம். 1.5 hours ஊறினாலே போதும். மேக்ஸிமம் 2 hours விடுங்க. அதுக்கு மேலே ஊற விட்டால் அந்த எண்ணெய் குடிக்க சான்சஸ் இருக்குது. இப்போ 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இதை எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஊறிட்டுருக்கு உளுந்து. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா நரன்னு அரைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்து வடைக்கு எப்படி அரைப்போம் அதே பக்குவம் தான். பட் தண்ணி சேர்க்கும் போது நல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கூலான தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெண்ணெய் போல் சூப்பராக சாஃப்டாக மாவை அரைச்சாச்சு. இந்த உளுந்து மாவில் 1/4 சிட்டிகை உப்பு, 1/2 சிட்டிகை ஃபுட் கலர், ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஜாங்கிரிக்கு ஆரஞ்சு தானே ஃபேமஸ். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால ஜாங்கிரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்போது இது போல் ஒரே டைரெக்ஷனில் எப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாவோட டெக்ஸ்டர் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஜாங்கிரி செய்கிறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 கப் சுகர், 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், ஆரஞ்சு கலர். ஆல்ரெடி நம்ம மாவுலேயும் சேர்த்துருக்கோம், இதுலேயும் சேர்த்தோன்னா இந்த வைப்ரண்ட்டான ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. ஃப்ளேவருக்காக 4-5 ஏலக்காவை இதில் தட்டி சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் அந்தளவுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி தொட்டு பார்த்தோன்னா ஒரு அரை கம்பி பக்குவம் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே விடக்கூடாது. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல்லை வச்சிடலாம். யூஸ்வலி நம்ம ஜாங்கிரி செய்கிறதுக்கு கடாயில் தான் செய்வோம் இல்லையா. பணியாரக்கல்லில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக செய்யலாம், ப்ளஸ் ஈஸியாகவும் இருக்கும். இந்த பணியாரக்கல்லில் 3/4 பகுதி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஜாங்கிரி பிழிகிறதுக்கு நம்ம எண்ணெய் கவர் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பால் கவர், இல்லாட்டி பைப்பிங் பேக் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பைப்பிங் பேக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். 3/4 பகுதி சேர்த்தா போதும். இப்போ இதை எடுத்து இந்த முனையில் கட் பண்ணிவிட்டு, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பணியாரக்கல்லில் எண்ணெய் சூடாயிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜாங்கிரியை சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக சுட வருது. கடாயில் செஞ்சோம்னா நம்ம மெதுவாக பார்த்து செய்யணும். ஏன்னா அந்த ஜாங்கிரி பிழியும் போது இப்படி பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது சின்ன சின்ன குழியாக இருக்கனால அப்படியே அழகாக அந்த குழிக்குள்ளேயே அடக்கமாக சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல செய்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ மறுபுறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஃபோர்க் பயன்படுத்தி திருப்பி விட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்பூன் கூட பயன்படுத்தலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஒரு லைட்டான ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும் போது எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜாங்கிரி. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். பிழிஞ்ச ஜாங்கிரியை ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும். ஜாங்கிரி இப்போ தான் பிழிஞ்சதுனால நல்லா சூடாக இருக்கும். ஸோ இந்த சூடான ஜாங்கிரியை இந்த சுகர் சிரப்பில் போடும்போது ஈஸியாக அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிடும். 2 நிமிஷம் ஒரு புறமும், 2 நிமிஷம் இன்னொரு புறமும் இப்படி திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நம்ம இதை எடுத்து வேறொரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். ரொம்ப நேரம் அந்த சுகர் சிரப்பில் ஊற விடக்கூடாது. அப்புறமா ஜாங்கிரி சொதன்னு ஆயிரும். அதை கிறிஸ்பியாக நமக்கு வேணும்னா மேக்ஸிமம் 5 நிமிஷம் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துடணும். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பணியாரக்கல்லில் செய்கிறதுனால எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். தீபாவளி டைமில் நிறைய பலகாரங்கள் செய்கிறதுனால நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேகமாக செய்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே ஒரு சிறந்த ஐடியான்னு சொல்லுவேன். ப்ளஸ் பிகினர்ஸ்க்கும் இது ஃப்ளாப் ஆக சான்ஸே இல்லை. நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்கிறனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். நீங்களும் இந்த பணியாரக்கல்லில் ஜாங்கிரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.